ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்புவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்துக்கு, இந்த நேரத்துக்கு, இந்த சூழ்நிலைக்கு கர்த்தர் என்ன வார்த்தை, சபைக்கு அனுப்பின வார்த்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது இந்த நாட்களுக்குரிய வார்த்தை என்ன? அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும். கர்த்தர் சபைக்கு இந்த வாரத்துக்குரிய வார்த்தை மன்னாவை அனுப்பி இருக்கிறார். இந்த வாரம், இந்த சூழ்நிலை சுற்றிலும் இப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கிற நேரத்திலே ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும். In quietness and confidence shall be your strength. In quietness and confidence shall be your strength. எது நமக்கு பலனாயிருக்கும்? ஆர்ப்பாட்டம் அல்ல. எது நமக்கு பலனாயிருக்கும்? கூச்சல் அல்ல. எது நமக்கு பலனாயிருக்கும்? ஏதோ நல்ல சத்தம் போட்டு பெரிய சப்தங்கள் எழுப்பது அல்ல. எது நம்முடைய பலன்? அமெரிக்கை. எது நம்முடைய பலன்? குவைட்னஸ், அமர்ந்திருப்பது. சில பேர் சொல்லுவாங்க, கத்தனாதான் எதனா நடக்குது, ரொம்ப சத்தம் போட்டாதான் எதனா நடக்குது. ஒரு இடத்துல எதனா ஒன்று நடக்கணும்னா ஒரு கூச்சல், நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நல்ல சத்தம் போடுற ஆளுக்கு மட்டும் வேக வேகமாக செஞ்சிருவாங்க. பார்த்துருக்கிறீங்களா சில நேரங்களில்? ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்திலே கூச்சல்களுக்கோ சத்தங்கள் இருக்கிறவர்களோ பலன் உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லவில்லை. கர்த்தருடைய ராஜ்யத்திலே யார் பலம் உள்ளவர்களாம், யாருக்கு பலன் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அமெரிக்கையும் நம்பிக்கையும் உடைய கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், அதுவே உன் பலன், அதுவே உன் பலன். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், அவங்க கத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க கூச்சல் போட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்குது, நான் அமைதியா இருக்கிறேனே. கர்த்தர் சொல்றார், அதுதான் உன் பலன். அமெரிக்கை. தேவ பிள்ளையை நல்லா கவனிக்கணும். அமெரிக்கையும் நம்பிக்கையும் தான் நம்முடைய பலன். சில பேர் சொல்லுவாங்க, அழுவுற குழந்தைக்கு தானே பாஸ்டர் பால் கிடைக்கும், அழுவுற பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும். உண்மைதான். குழந்தையா இருக்கும் போது அழுதாதான் பால் கிடைக்கும். குழந்தைகளுக்கு அது அந்த வார்த்தை பொருத்தமானது, உண்மைதான். ஆனால் வளர்ந்த விசுவாசிக்கு, வளருகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர்கிறவர்கள், those who grow in the Lord, those who are growing people, அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், வளர்ந்த ஆளுக்கும் வளராத ஆளுக்கும் என்ன வித்தியாசம்? கூச்சல். கர்த்தருடைய பிள்ளைகளை கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து, அமெரிக்கையும் நம்பிக்கையும் உங்கள் பலனாயிருக்கும். ஆம், நம்முடைய நல்ல மேய்ப்பர் நம்மளை சரியான இடத்துக்கு கொண்டு போய் விடுவார். சங்கீதம் 23:2 சொல்லுகிறது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். என் கூட சேர்ந்து சொல்வீங்களா? கொண்டு போய் விடுகிறார். என் தேவன் எப்படிப்பட்டவர், என் நல்ல மேய்ப்பர் எப்படிப்பட்டவர்? என்னை கொண்டு போய் விடுவார், என்னை கொண்டு போய் விடுவார். தேவனுடைய பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பார்த்து நான் தீர்க்க தரிசனமாய் சொல்ல விரும்புகிறேன், உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். எங்க போவேன் நான்? என் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? கொண்டு போய் விடுவார், கொண்டு போய் விடுவார். இட் இஸ் a prophetic word. இந்த வார்த்தை யாருக்கோ வார்த்தை வருகிறது. ஆண்டவர் கொண்டு போய் விடுகிற தேவன். Hallelujah, hallelujah. He will take you to the place where you have to go. He will take you to the place where you have to be. He will put you in a place of prosperity. He will place you in a place of quietness and rest, brother. உங்களை ஒரு அமைதிக்குரிய இடத்திலே, ஒரு சமாதானத்தின் இடத்திலே, ஒரு ஆசீர்வாதமான ஸ்தலத்திலே கொண்டு போய் விடுவார், கொண்டு போய் விடுவார். நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன். அப்பா நம்முடைய தேவன், தகப்பன் நல்ல மேய்ப்பனா இருக்கிறார், நல்ல மேய்ப்பன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர் மேய்ப்பன் மாத்திரம் தகப்பனா இருக்கிறார். பைபிள்ல ஆண்டவரை பல விதங்கள்ல வர்ணிக்கிறாங்க. அப்பான்னு வர்ணிக்கிறாங்க, நல்ல மெய்ப்பனாக வர்ணிக்கிறாங்க, எஜமானனாக வர்ணிக்கிறாங்க. கர்த்தர் இப்படிப்பட்ட உண்மை உள்ளவர். அவர் எல்லாவற்றிலும் என்னன்னா அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். கொண்டு போய் விடுவார், கொண்டு போய் விடுவார். எனக்கு நினைவில் இருக்கிறது, என்னுடைய மூத்த மகள் பல ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் சென்னை பட்டணத்துக்கு அடிக்கடி போய் வருவோம். என்னுடைய உறவினர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் அடிக்கடி சென்னை பட்டணத்துக்கு நாங்கள் போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். சில நாட்கள் ஊழியத்தின் நிமித்தமாகவும் வெள்ளூர்லேருந்து சென்னைக்கு போக வேண்டியிருக்கும். அந்த நேரங்களில் நாங்கள் வெள்ளூர்லேருந்து வாகனத்திலே புறப்படுவோம். புறப்பட்டு நம்முடைய வேலூர் பாலார் பிரிட்ஜெல்லாம் தாண்டி சத்துவாச்சாரி தான் போயிருப்போம். அதுக்குள்ளே என் மக கேட்பா, டாடி சென்னை வந்துட்டுதா? இன்னும் வரலையா? வீட்டிலேருந்து புறப்பட்டு சத்துவாச்சாரி கூட வந்துரு. காட்பாடி எங்கள் வீடு. காட்பாடியிலேருந்து சத்துவாச்சாரி கூட நாங்கள் வந்திருக்க மாட்டோம். அவள் சொல்வா, இன்னும் வரலையா சென்னை அப்படின்னு சொல்ல. ஏன்னா இன்னும் வரலையா, அதுக்குள்ளே வரலையா? இதுதான் குழந்தைகளுடைய சுபாவம். நான் சொல்வேன், டேடி தானம்மா வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன்,
கட்டாயம் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன், கட்டாயம் நம்ம போய் சேர்ந்துருவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஆண்டோடைய பிள்ளைகளே, நம்ம யோசிக்கலாம், நீங்கள் கூட பார்த்து சிரிக்கலாம், இப்படியெல்லாம் ஒரு பிள்ளைகள். ஆனால் இது பிள்ளைகள், சிறு பிள்ளைகளுடைய சுபாவம். இது குட்டி பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், அவங்களுடைய வாழ்க்கையிலே அவங்களுக்கு வெயிட் பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கு நிறைய விசுவாசிகளுக்கே இதே காரியம்தான். ஒரு 2 நாள் கூட ஆகாது, இன்னும் பாஸ்டர் இன்னும் நடக்கலையா, இன்னும் காரியங்கள் நிறைவேறலையா? கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து அப்பா சொல்லுகிறார், நான் கொண்டு போய் சேர்ப்பேன், நான் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். சரியான நேரத்திலே, சரியான இடத்திற்கு, சரியான சூழ்நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். எத்தனை பேர் உண்மையாக ஆழமாக விசுவாசித்து, இவர் என் நல்ல மெய்ப்பன், என்னை கொண்டு போய் சேர்ப்பார், என்னை சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார்? தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கொண்டு போய் சேர்க்கிற தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இந்த கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாக இருக்கும். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பலன் உள்ளவர்களுக்கும் பலன் இல்லாதவர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலன் உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள்? ரொம்ப குவைட்டாக இருப்பாங்க. அவங்களுடைய அந்த குவைட்னஸ் ஆச்சரியமாக இருக்கும். சுற்றிலும் கூச்சல் இருக்கும், சுற்றிலும் பற்கடிப்பு இருக்கும், சுற்றிலும் பயங்கரமான வெறித்தனம் இருக்கும். ஆனால் இவர்களோ சாந்தமாய் இருப்பார்கள். ஒரு உதாரணத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இவைகளை அவர்கள் கேட்டபோது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். இது ஸ்தேவானின் சம்பவத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்து வந்தான். அந்த நேரத்திலே அங்கு சுற்றியிருந்த யூதர்கள், சுற்றியிருந்த பரிசேயர்கள், சுற்றியிருந்த மனுஷர்கள் அவன் மேல் மூர்க்கம் கொண்டு, அவன் மேல் வெறித்தனமாய், இங்க பாருங்க வேதம் சொல்லுகிறது, அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். எந்த அளவுக்கு டென்ஷன் இருந்திருப்பாங்க. ஸ்தேவான், அவனுக்கு 19 வயது இருந்திருக்கும் என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். இந்த நிலைமையிலே ஸ்தேவானுக்கு 19 வயது இருந்திருக்கும். ஒரு 19 வயது வாலிபன். இன்னைக்கு பெரியவர்களுக்கு கூட இந்த சுபாவம் இல்லை, வயதிலே மூத்தவங்களுக்கு கூட இந்த சுபாவம் இல்லை. 19 வயது நிரம்பிய வாலிபன். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு தொடர்ந்து வாசிக்க கேட்போம். அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவனை சுற்றிலும் மக்கள் வெறித்தனமாய் இருக்கிறார்கள், கற்களை வைத்திருக்கிறார்கள், இவனை கொல்லும்படி பல்லை கடிக்கிறார்கள். இந்த நிலைமையிலே அவனுடைய சாந்தத்தை பாருங்கள், அவனுடைய நிலைமையை பாருங்கள், அவன் குவைட் ஸ்பிரிட்டை பாருங்க. அவ்வளவு ரெடியா இருக்கிறாங்க இவனை தாக்குவதற்கு. இவன் முழங்கால் படியிட்டு அந்த நேரத்தில் சொல்ல, நான் கர்த்தராகிய இயேசுவை காண்கிறேன்ன்றான். நான் யோசிக்கிறேன், நிறைய பேருடைய ஜீவியத்தில் எப்படி எப்படியோ சூழ்நிலைகள் வருது. இந்த நிலைமையிலே ஒரு மனுஷன் ஆவிக்குரிய தரிசனங்களை காண்கிறான். இந்த நிலைமையிலே ஒரு மனுஷன் பரலோகத்தையே பார்க்கிறான். ஆண்டோடைய பிள்ளைகளே, காட் இஸ் டீச்சிங் அஸ். ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த உலகம் அப்படிதான் இருக்கிறது. இன்றைக்கு எங்க பார்த்தாலும் சத்தங்கள், நம்ம கேட்கக்கூடாத சத்தங்கள். நல்லா யோசிச்சு பாருங்களேன், அமைதி நேரமே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க, காலை எழுந்த உடனே நியூஸ் போட்டுடுறாங்க. அந்த நியூஸ்ல கேட்டீங்கன்னா தொடர்ந்து எதையோ கேட்டுக்கொண்டே இருப்பது உங்களுக்கு ஆபத்தாய் முடிகிறதே. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. தேவனுடைய பிள்ளைகளே, விசேஷமாக இந்த சத்தங்கள், சுற்றிலும் இருக்கிற சத்தங்கள், இவைகளை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசுவதற்கு இடம் கொடுங்கள் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஆவியானவர் சபைக்கு என்ன சொல்லுகிறார்? அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் ஒரு பலன் உண்டு. அது என்னது? அமெரிக்கையும் நம்பிக்கை. கர்த்தருடைய பிள்ளைகள் பலன் உள்ளவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து அவங்க பலன் எப்படிப்பட்டது? ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகள் நல்லா கவனிக்க. நம்முடைய பலன் எப்படிப்பட்ட பலன்? கழுகுகளை போல எழும்புகிற பலன். கழுகுகள் கீழே உள்ள இந்த சப்தங்களுக்கும் மேலாக, கீழே உள்ள அந்த பயங்கரமான கூச்சல்களுக்கும் நல்லா யோசித்து பாருங்களேன். கழுகு நல்லா மேலே வானத்தை திரும்பி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளியே போயிட்டு கழுகுகளை பார்த்தீங்கன்னா, கீழே உள்ள பஸ்ஸுடைய ஹார்ன், கீழே உள்ள அந்த ஆட்டோவுடைய சத்தங்கள், வண்டிகளுடைய சத்தங்கள், கார் ஹார்ன், இந்த சவுண்ட் எல்லாம் இல்லாமல் அவைகள் மேலே பறக்கிறது.
இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? கழுகுகளை போல எழும்புகிறவர்கள், அவங்க மேலே கடந்து செல்லுகிறவர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கீழே பயங்கரமான சூழ்நிலை தான். கீழே ஒரு நம்மை சுற்றிலும் நியூஸ் கேட்டாலே அதிர்வுகள் ஏற்படுகிற ஒரு செய்திகள் தான் உண்டாகி கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உன் பெலன் அதிலே அல்ல, உன் பெலன் அந்த சத்தங்களிலே அல்ல, உன்னுடைய பெலன் அமெரிக்கையில் இருக்கிறது, உன்னுடைய பெலன் குவாய்ட்னஸ்ல இருக்குது. உன் அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்களுக்கு பலனா இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டா இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசுவோ பேசாமல் இருந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த வசனத்தை, அந்த பகுதி 26ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அங்கே வேதபாரகரும் பரிசேயரும் பிரதான ஆசாரியர்களும் அங்கே நின்று இயேசுவை குற்றஞ்சுமத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்க பொய் சாட்சி சொல்வதற்கு மனுஷர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். பயங்கரமான பற்கடிப்பின் சத்தம், பயங்கரமான கூச்சல்கள். அந்த கூச்சல் மத்தியிலே இயேசுவோ பேசாமல் இருந்தார். பிரியமானவர்களே, இயேசுவின் அமைதியை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். இயேசு அந்த சுற்றிலும் இருக்கிற பயங்கரமான சூழ்நிலைகளிலே அவர் அமைதியாய் இருந்தார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, யார் அமைதியா இருப்பாங்க? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். யார் கூச்சல் போடுவாங்க? யார் எந்த நேரம் கூச்சலிட்டு சத்தமிட்டு அட்டென்ஷன் சீக்கிங்? சில பிள்ளைகள் பார்த்துருக்கிறீங்களா? வீட்டில் 2 பிள்ளைகள் இருந்தால் ஒரு பிள்ளை எந்த நேரம் அட்டென்ஷன் கேட்டுகிட்டே இருக்கும். என்ன கவனி, என்னை பார். மூத்த பிள்ளைக்கு ஒரு சாக்லேட் கொடுத்துட்டா இளைய பிள்ளை விடாது. 2 சாக்லேட் கொடுக்குற வரைக்கும் விடாது. இளைய பிள்ளைக்கு 2 சாக்லேட் கொடுத்துட்டிங்கன்னா மூத்த பிள்ளைக்கு ஒரே அட்டென்ஷன் சீக்கிங். நல்லா கவனிக்கணும். வயது வளர்ச்சி வந்த பிறகு இதெல்லாம் மாறுகிறது. அதே போல் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நம்முடைய கூச்சல்கள், நம்முடைய சப்தங்கள், இவைகளெல்லாம் நின்று ஆண்டவருக்கு முன்பாக அவர் சத்தத்தை கேட்பதற்காக நம் அமெரிக்கையும் நம்பிக்கையுமா இருக்கும் பொழுது தேவன் பலத்தால் நம்மை இடை கட்டுவார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை குறித்து நாம் விரிவாய் பார்ப்போம். முதலாவதாக அமெரிக்கை, இந்த அமெரிக்கையை குறித்து நாம் பார்ப்போம். கர்த்தருடைய இன் குவாய்ட்னஸ். வாட் இஸ் திஸ் குவாய்ட்னஸ்? அமெரிக்கை என்பது என்ன என்பதை குறித்து பார்ப்போம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை மீண்டுமாய் வாசிக்க கேட்போம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று. கர்த்தருடைய பிள்ளைகளே, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலன். அமெரிக்கை being still, இங்கிலீஷ்ல in quietness என்று சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தை எபிரேய மொழியில சமாதானப்படுத்துதல் அல்லது இளைப்பாறுதல் என்ற வார்த்தை எபிரேய மொழியில ஷவ்காட் என்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்படியானால் அமர்ந்திருப்பது அல்லது சமாதானப்படுத்துவது அல்லது இளைப்பாறுவதை குறித்து சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே being at rest, நம்முடைய இருதயமும் நம்முடைய சரீரமும் நம்முடைய ஆத்துமாவும் ஆவியும் சமாதானத்துக்குள்ளே, இளைப்பாறுதலுக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறதை கேட்போம். சங்கீதங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதம், இந்த கோரா புத்திரரின் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். Be still and know that I am God. இங்கிலீஷ்ல be still. இன்னொரு ஒரு டிரான்ஸ்லேஷன் அழகா சொல்லுது. மெசேஜ் வெர்ஷன், யூஜின் பீட்டர்சன் அவர் எழுதின அந்த மெசேஜ் வெர்ஷன்ல அவர் சொல்றாரு, step out of the traffic, take a long loving at me, your high God, and above politics, above everything என்று சொல்லி அற்புதமான ஒரு வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அருமையான the message அப்படின்ற ஒரு ஆங்கில வெர்ஷன்ல step out of the traffic. இவ்வளவு ஜேன்னு இருக்கிற அந்த ஜனக்கூட்டத்தை விட்டு நீ கொஞ்சம் வெளியே வா, என்னிடத்துல தனியா வந்து பேசு, அமர்ந்திரு, நான் உன்னோடு கூட பேசுவேன். அதை தான் அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பில் அழகா சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களோடு கூட சொல்லுகிறேன், இது என்ன சூழ்நிலையில 46ஆம் சங்கீதம், நீங்க கோராவின் புத்திரரின் சங்கீதம் என்ன சூழ்நிலையில் எழுதப்பட்டது? அந்த முதல் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். 46ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசிப்போம். தேவன் நமக்கு அடைக்கலம், பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆங்கிலத்துல a very present help in time of need. இங்கேயே இருக்கிறார், எனக்கு துணையாக பக்கத்திலேயே நிற்கிறார், எனக்கு ஆதரவாக என் அருகாமையிலேயே நிற்கிறார் இந்த தேவன். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை என்ன? சரி, அதுக்கு பிறகு 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எப்படி டெரரான சூழ்நிலைகள், பயமுறுத்துகிற சூழ்நிலைகள் பார்க்கலாம்.
ஆகையால் பூமி நிலை மாறினாலும், பூமி நிலை மாறுகிறது, மலைகள் நடுசமுத்திரத்து சாய்ந்து போனாலும், நல்லா கவனிங்க கொஞ்சம், மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும், தொடர்ந்து வாசிப்போம், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். யோசித்து பாருங்க, இவர் காட்டுகிற சூழ்நிலைகள் சாதாரணமா இருக்குதா? பூமி அதிர்கிறது, மலைகள் சரிந்து சமுத்திரத்திலே போய் விழுந்து விடுகிறது, இப்படி ஒரு அதிபயங்கரமான காரியங்களை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது இந்த அதிபயங்கரமான சொல்லுது பாருங்க. 6ஆம் வசனம் 46:6 வாசிக்க கேட்போம். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்தது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை அதுதாங்க. முழு உலகமும் தத்தளிக்கிறது, தேசங்கள் தத்தளிக்கிறது. It is an international crisis that we are facing today. இன்றைக்கு இந்த உலகத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா, அந்த சங்கீதம் 46 வாசித்தீங்கன்னா அதே அப்படியே சொன்னாப்புல நடந்தது போல இருக்குது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல விரும்புறேன். உலகம் தத்தளிக்கிறது, ஜாதிகள் தத்தளிக்கிறது, ஆனா உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அதிகாலையில் நான் அதுக்கு சகாயம் பண்ணுவேன். 46:4 என்ன சொல்லுகிறது? அதிகாலையில் நான் அதற்கு சகாயம் பண்ணுவேன். I will show my mercy to you. I will show my grace to you. உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன், உனக்கு நான் துணை நிற்பேன், நான் வருவேன், நான் வந்து உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு, உலகம் தத்தளிக்கும், உலகம் நடுங்கும், ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய ஆண்டவர், நீங்களும் நானும் வணங்குகிறேன் அருமை தெய்வம் சொல்லுகிறார், ஜனங்கள் தத்தளிக்கலாம், உனக்கோ நான் சகாயம் பண்ணுவேன். 46:4 வாசிக்கலாம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும், உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. சபையே, விசுவாசியே, உங்களை பார்த்து தான் நான் சொல்லுகிறேன், அது அசையாது. சபை அசையாது. பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது. The gates of hell cannot overcome the church. இது சபை, கர்த்தருடைய சபை, இது அவர் ஸ்தாபித்த சபை. வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம், சபை அவருடையது. பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வது இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, சொல்லுகிறாரு, அதிகாலையில் அதற்கு ஒரு சகாயம் பண்ணுவேன். உங்களுக்கு ஒரு அதிகாலை வருகிறது பிரதர். இப்ப இருட்டு போல இருக்கிறது இல்ல, இப்ப ராக்காலம் போல் இருக்கிறது, எங்க திரும்பினாலும் இருட்டு போல் இருக்கிறது. ஆவியானோர் சபைக்கு சொல்லுகிறார், அதிகாலை ஒன்று வருகிறது, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் வந்து சகாயம் பண்ணுவேன். I am coming to show mercy to you. I am coming to help you brother. Hallelujah. ஆவியானோர் சத்தத்தை கேட்போம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, இந்த நிலைமையில இப்படி ஜலங்கள் கொந்தளிக்கிறது, அதன் பொங்கி வந்து இருக்கிறது, பயங்கரமான சூழ்நிலையில தான் 10ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இன்னொரு வார்த்தையில சொல்லலாம், ஸ்டாப். அவர் சொல்றாரு, ஸ்டாப், கொஞ்சம் நில்லுப்பா, கொஞ்சம் நில்லு, ஓடிட்டே இருக்காத. இன்ஃபேக்ட் இந்த நாட்கள் அநேகருக்கு ரொம்ப பெரிய ஸ்டாப் ஆயிடுச்சுல. ஓடிட்டே இருந்த நாட்கள், தொடர்ச்சியாக ஓடிட்டு இருந்த ஆட்கள், இங்கேயும் அங்கேயும் எல்லா இடங்களும் ஓடிட்டு இருந்த ஆட்களுக்கு ஸ்டாப். ஆண்டவர் முழுமையாக எல்லாரையும் ஸ்டாப் பண்ணிட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்டாப், பீ ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ அம் காட். நான் ஆண்டவராக இருக்கிறேன். நான் உனக்கு இந்த வெள்ளத்திற்கு மேலே, இந்த பொல்லாத புயலுக்கும் மேலே, இந்த பொல்லாத இந்த சத்ருவுக்கு மேலே நான் தேவனாக இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அமைதி, இந்த அமெரிக்கை தான் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதம். இதுதான் நமக்கு பலன். இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பலன். யாரு ஆண்டுடைய பிள்ளைகள் எல்லாம் கவனிக்கணும், உங்களுக்கும் எனக்கு ஒரு பலன் உண்டு. அந்த பலன் எப்படிப்பட்டது? அமெரிக்கையா இருப்பது. இன் குவைட்னஸ். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அமெரிக்கை எப்படி வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே ஏசாயா, மீண்டுமாக ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை மீண்டுமாய் வாசிக்க கேட்போம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சம்பவத்தை குறித்து நான் வாசித்தேன். ஒரு இளம் வாலிபன், அவனை இராணுவத்திற்கு சேர்ப்பதற்காக கொண்டு போயிருக்கிறார்கள். அவனுக்கு ட்ரைனிங், பெரிய ஒரு ட்ரைனிங் கொடுக்க வேண்டியிருந்தது. அவனுடைய ட்ரைனிங்கில் முதல் 2வது 3வது நாளிலே ஒரு ட்ரைனிங் கொண்டு போனார்கள். என்ன ட்ரைனிங்? அவன் எப்படி பயங்கரமான கூச்சல்களின் மத்தியிலே அவன் அமைதியாக இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்தார்களாம்? அவன் கையிலே விலையேற பெற்ற ஒரு கப்பு, அந்த கப்பில் டீ கொடுத்துட்டாங்களாம். கப் அண்ட் சாசர், நல்ல ரொம்ப ஹை கிளாஸ் கப் அண்ட் சாசர், ரொம்ப விலையேற பெற்ற விலை உயர்ந்த ஒரு கப்பில் டீ கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுத்துட்டு, இது அசையாமல் குடிக்கணும்,
கை உதறாம டீ குடிக்கணும். ஆனால் என்ன நடக்கும்? சுற்றிலும் பாம் வெடிக்கும், சுற்றிலும் கன் ஷாட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் நீ டீ குடிக்கணும். யோசித்து பார்க்குறாங்க சில பேர், அப்பா சாமி நம்ம நல்ல வேலை எங்கே போகலை, ஆர்மிக்கு போகலை. அவனுக்கு அந்த ட்ரைனிங்க்கு சுற்றிலும் பயங்கரமாக அதாவது AK-47 ரைஃபிள் போல் சுட்டுக்கிட்டே இருக்குதான், அந்த பக்கம் பாம் வெடித்து கொண்டு இருக்கிறதான். இவர் டீ குடிக்கணும், அதான் என்ன செய்யக்கூடாது, கை உதறவே கூடாதான், டீ குடிக்கணுமா. இவன் யோசித்தானா இப்படியும் முடியுமா? நான் யோசித்து பார்க்குறேன், இன்றைக்கு உலகத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு இந்த ட்ரைனிங் கொடுக்கிறார். சுற்றிலும் இருக்கிற தம்முடைய ஜனங்கள், நம்மை சுற்றிலும் இருக்கிற பால் கடிப்புகள் உண்டு, நம்மை சுற்றிலும் பயங்கரங்கள் உண்டு. ஆனால் அமர்ந்திரு. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், அமர்ந்திரு என்று சொல்கிறார். எப்படி அமர்ந்திருப்பது? எப்படி இந்த அமெரிக்கை வரும்? மனம் திரும்பும் பொழுது. நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையில பாவம் இருக்குமானால், பாவத்தோடு நாம் இருப்போமானால், நம்மாலே இந்த அமெரிக்கை, இந்த பீஸ், உள்ள இருக்கிற அந்த குவைட்னஸ் வரவே வராது. உள்ள பாவத்தை வைத்துக்கொண்டு, ஏதோ ஒரு பாவத்தோடு கனெக்ஷன் வைத்துக்கொண்டு, இல்லை ஒரு அசுத்தாவியோடு கனெக்ஷன் வைத்துக்கொண்டு, அல்லது ஒரு தேவையில்லாத கெட்ட பழக்கத்தோடு கனெக்ஷன் வைத்துக்கொண்டு மனசுல சமாதானம் இருக்கவே இருக்காது. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க என்ன பண்ணி பாருங்க, உங்களுக்கு சமாதானம் வராது. ஆனா இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்ல விரும்புறேன், மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல வந்து முழங்கால் படிட்டு 2 கைகளை உயர்த்தி, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கெஞ்சி அவரிடத்துல மன்னிப்பை கேளுங்கள். நான் சொல்லுகிறேன், அவர் மன்னிக்கிறதில் தயை பெருத்தவர், ஓடி வருவார், மன்னிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த வார்த்தை புரியல. ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டா என்ன மன்னிப்பாரா? வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை மன்னிப்பார். ரோமர் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம், 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். We have peace with God. தேவனிடத்தில் நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் தேவனோடு கூட நமக்கு அந்த மனுஷனுக்கு என்ன உண்டாயிருக்கிறது? விசுவாசத்தினாலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இதைதான் கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். எப்படி நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட வேண்டும். நீதிமான்கள் ஆக்கப்படும் போது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல பிரிவினையா எதுவுமே நிற்காது. ஏசாயா 59 முதல் 2 வசனங்கள் என்ன சொல்லுகிறது? நம்முடைய பாவங்களே நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. அந்த அக்கிரமங்களே அவர் நமக்கு செவி கொடுக்காதபடி தடையாய் நிற்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நிறைய ஜபங்கள் கேட்கப்படாத காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கும் அவருக்கும் சமாதானம் இல்லைன்னா ஜபம் கேட்கப்படாது. நீங்க அதனால தான் ஜபம் பண்ண வரும்போது முழங்கால் படிட்டு முதல்ல ஜபம் பண்ணும் போதே எடுத்த உடனே ஜப குறிப்பு ஆரம்பிக்க கூடாது. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். எடுத்த உடனேயே ஜப குறிப்பு ஆரம்பிச்சிடாதீங்க. எடுத்து முழங்கால் படிட்ட பிறகு முதலாவது கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிறகு பாவம் மன்னிப்பு. எந்த காரியங்கள் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில தடையா இருக்கிறது? ஒருவேளை முந்தின நாள் யாருன்னா தவறா பேசி இருக்கிறீங்களா? அதை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க. முந்தின நாள் யாரிடத்துல கோபமா பேசிட்டீங்களா? அதை ஆண்டவரிடத்துல அறிக்கையிடுங்க. அந்த மனுஷரிடத்துல அறிக்கையிடுங்க. ஆண்டவருக்கு உங்களுக்கும் சமாதானம் வரணும். நீங்க ஜெபத்திலே முதல் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த 20-25 நிமிடத்துக்கு பிறகு அந்த உள்ளத்திலே அந்த தேவ சமாதானம் நிரம்பும். அதுவரை காத்திருங்கள், அதுவரை தேவ சமூகத்தில் காத்திருங்கள். சில பேர் பாருங்க, நான் பார்த்துருக்கிறேன், அவங்க ஜெபம் ஆரம்பிக்கும் போதே ஸ்தோத்திராண்டவரே ஆமென் போயிடுவாங்க. அது இல்லைங்க ஜெபம். நிறைய பேர் அப்படிதான் செய்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் ஆலோசனையாக சொல்கிறேன், முதல் சில நிமிடங்கள், சில ஒரு 10-15 நிமிடங்கள் ஆகலாம், சில நேரம் 20 நிமிடங்கள் ஆகலாம், உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில அந்த சமாதானம் வரட்டும். வேதம் சொல்லுகிறது பிலிப்பியர் 4:6-7 எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை நிரப்பும். எப்பொழுது நிரப்பும்? ஆண்டவரிடத்தில் நீங்கள் பேசுங்க, இருதயத்தை திறந்து பேசுங்க, உங்களுக்கும் தேவனுக்கும் சமாதானம் வரட்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்படி வரும்பொழுது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பலம் உள்ளவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பலம் உள்ளவர்களை தான் கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்துக்கு பயன்படுத்தும்படி தெரிந்து கொள்கிறார். God can use these people of strength for his kingdom. மோசேயை குறித்து கவனித்து பாருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவன் ஒரு பலம் உள்ள மனுஷன். 40 ஆண்டுகள் எகிப்திலே அரண்மனையிலே வாழ்ந்தவன். அவனுடைய அரண்மனையினுடைய அந்த சுகங்கள் அதிக சுகபோகமாய் வாழ்ந்தவன் அவன். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் கஷ்டப்படும் பொழுது அவர்களை பார்த்து வேதனைப்பட்டான். ஆகவே ஒரு நாள் தன்னுடைய பலத்தை எடுத்து ஒரு இஸ்ரவேலன் அடிக்கப்படுகிறதை பார்த்து அந்த எகிப்தியனை அவன் வெட்டி புதைத்து விடுகிறான். நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய ஊழியத்தையோ கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுமான பணியிலையோ ஒரு மனுஷன் தன் பலத்தலை செய்தால் வெட்டி புதைக்கும் கதை தான் அது.
நீங்களும் நானும் நம்முடைய பலத்திலோ நம்முடைய அறிவிலையோ நமக்கு இருக்கிற ஒரு காரியத்தில் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடியாது. இன்னைக்கு நிறைய பேருடைய காரியம் என்னன்னா, தான் பலத்திலையும் தன்னுடைய திறமையில தன்னுடைய காரியங்களில் ஊழியம் செய்ய நினைக்கிறாங்க. மோசே, உனக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நீ வெட்டி புதைப்பதனால் ஊழியம் நடக்காது. நீ வெட்டி புதைக்கிறதுனால யாருக்கும் பிரயோஜனம் இருக்காது. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் அவனை பார்த்து அவனை உடைக்க வேண்டியதாக இருந்தது. எங்கே அனுப்பினார்? இந்த மோசே 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே அனுப்பப்பட்டவன். 40 ஆண்டுகள். நல்லா கவனிக்கணும். இவன் எகிப்தின் சகல சாஸ்திரங்களிலும் நன்கு தேறினவன், நல்ல ஹைலி எஜுகேட்டட் பர்சன். இவனுக்கு எல்லாம் தெரியுங்க, எல்லாம் தெரியும். வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாய் இருந்தான் என்று அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள மனுஷனாய் இருந்தான். ஆனால் நடந்தது என்ன? அவனை அமைதிப்படுத்தும்படி அவன் ஆத்துமாவை, அவனுக்கு கோபம் வந்துட்டதுன்னா, இவ்வளவு வல்லமையானால் கோபம் வந்துட்டுதான் வெட்டி புதைச்சிருவான். ஆண்டவருக்காக தான் கேட்டா, ஆண்டவருக்காக தானே இதை செய்தேன் வேற சொல்லுவான். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்டவர்களை கொண்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியாது. அப்படிப்பட்டவர்களை கொண்டு கர்த்தர் பயன்படுத்த முடியாது. ஆகவே அவனை வனாந்தரத்துக்கு 40 ஆண்டுகள் அனுப்பினார். 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே காணப்பட்டான். வனாந்தரத்தில் என்ன உண்டாயிருக்கும்? சப்தங்கள் இல்லை, எந்த சத்தமும் இல்லை, சுற்றிலும் அமைதி. அது மாத்திரமல்ல, அவன் வனாந்தரத்திலே ஒரு வேலை செய்து கொண்டிருந்தான். என்ன வேலை செய்து கொண்டிருந்தான்? ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். நான் யோசித்து பார்க்கிறேன், வனாந்தரத்திலே ஆண்டவர் வேற வேலை கொடுத்திருக்கலாம், அல்லது வேற இடத்துக்கு அவனை நடத்தி இருக்கலாம். ஆண்டவர் நடத்தின இடம் எங்கே? அவனை நடத்தி கொண்டு போகிற பாதை எங்கே? ஆடுகளை மேய்ப்பதற்கு. எதற்காக ஆடுகளை மேய்ப்பதற்கு அவனை நடத்தி கொண்டு போகிறார்? ஆண்டவருக்கு தெரியும், மோசே, இந்த ஆடுகளை வைத்துதான் நீ என்னுடைய ஆடுகளையும் நடத்த போகிறாய். உன்னை நான் இந்த பகுதியிலே சிறுமைப்படுத்துவது உண்மைதான், உன்னை நடத்துகிற பாதை உண்மைதான், உன்னை நான் சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிறேன். நீ நினைக்கிறாய் இது சிறுமை என்று. இல்லை மகனே, உன்னை கொண்டு போய் ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்துவதற்கு நான் இது உனக்கு ட்ரைனிங் செஷன் வைக்கிறேன், உனக்காக பாடம் படித்துக் கொண்டிருக்கிறேன். யாருக்கும் அந்த வார்த்தை கடந்து செல்லுகிறது. தற்போது இருக்கிற சூழ்நிலை, பாஸ்டர், நான் இருக்க வேண்டிய நிலை வேற, இப்பொழுது காணப்படுகிற நிலை வேற என்று சொல்லிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களுக்காக இந்த வனாந்திர பகுதியில் நடத்துவாரானால் அவர் ஒரு நாள் ஒரு பெரிய வேலையை வைத்திருக்கிறார், ஒரு பெரிய வேலையை வைத்திருக்கிறார். இந்த வனாந்திரம் உங்களுக்கு நல்லது, இந்த பாதையிலே கொண்டு போகிறது நல்லது. இந்த பாதை நிமித்தமாக ஆண்டவர் ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் யாரிடத்திலே தெளிவாய் பேசுகிறதை நான் உணர்கிறேன். Somebody is being touched now. யாரிடத்திலே அந்த வார்த்தை தெளிவாய் கடந்து போகிறது. ஆண்டவருடைய பிள்ளையே, மோசேக்கு கர்த்தர் இந்த வனாந்தரத்திலே பாடம் கற்பிக்க வேண்டியதா இருந்தது. நான் யோசித்து பார்த்தேன், ஆடுகளை, மோசே யூசுவலா கோவக்கார மனுஷன், அவருக்கு கோவம் வந்துட்டு தான் என்ன செய்யறேனே தெரியாது செஞ்சிருவாங்க. இப்போ இந்த ஆடுகளை அப்படி கோபமெல்லாம் நடத்த முடியாது. பார்த்துருக்குறீங்களா? ஆடுகளுக்கு முன்னாடி நடக்கணும். இவர் ஆடுகளுக்கு முன்னாடி நடந்தால் ஆடுகள் பின்னாக வரணும். ஒன்று, ஆடுகளை ரொம்ப வேகமாகவும் ஓட்ட முடியாது. ரொம்ப அடித்தடி. அவர் ரொம்ப எஃபிஷியன்ட் மேன். எகிப்தில் படிச்சிருக்கிறார், ரொம்ப எஃபிஷியன்ட் அவர். ஆடுகளை அடித்து பிடிச்செல்லாம் ஓட்ட முடியாது, பொறுமையாக தான் நடத்திட்டு வரணும். சில ஆடுகள் கறவல் ஆடுகள் இருக்கலாம், சில ஆடுகள் குட்டி ஆடுகள் இருக்கலாம். நடக்க முடியலைன்னா அந்த ஆட்டை இவர் தூக்கிட்டு தோல் மேலே தூக்கிட்டு வரணும். அந்த ஆட்டை அடித்தாருன்னா, நான் யோசித்து பார்த்தேன், மோசே கோபம் வந்த போதெல்லாம் ஆடெல்லாம் அடிச்சிருந்தாருன்னா பாதி ஆடு செத்து போயிருக்கும், மீதி ஆடை செத்து போயிருக்கும், அவர்கிட்ட ஆடே இருந்திருக்காது. வனாந்திரத்தில் அந்த ஒவ்வொரு ஆடுகளா கர்த்தர் மேய்க்கிறதுக்கு அவனை கற்றுக் கொடுத்து 40 வருஷம் அவனை முழுக்க அமைதிப்படுத்தினார். அவன் ஸ்பிரிட்டை அமைதிப்படுத்திட்டார். இனி அந்த கோபமே இல்லை. இந்த ஆடுகள் மூலமா அவனுக்கு எல்லாவற்றையும் அமைதிப்படுத்தினார். Is God doing something in your life, brother? God had to quieten Moses. He had to do it. And even in the wilderness, when the sheep were there, he couldn't deal with the sheep roughly. He couldn't deal with the sheep with force. He had to wait. He had to pick them up when they didn't walk. He had to put it on their shoulders if they didn't walk. தன் தோள் மேல தூக்கி நடக்க வேண்டி இருக்கிறது. இதெல்லாம் எதற்கு? எதிர்காலத்தில் 1,00,000 மக்களை நடத்தணும் மோசே, 1,00,000 மக்களை நீ நடத்தணும். அவர்களை நடத்துவதற்கு இப்பொழுது உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். இந்த ஒரு சில ஆடுகளை வைத்து அந்த ஆடுகளை நீ எப்படி நடத்த வேண்டும் என்பதை உனக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். உன்னுடைய கோபம் எப்படி இந்த ஆடுகளுக்கு செல்லாதோ அப்படியே என் ஜனங்களிடத்திலும் உன்னுடைய கோபம் செல்லாது. நீ அமெரிக்கையா இருக்க வேண்டும், நீ அமெரிக்கையா இருக்க வேண்டும். அப்பொழுது நான் உன்னை பயன்படுத்துவேன். நல்லா கவனிக்கணும். அந்த அமெரிக்கை தான் பெலன், அந்த அமெரிக்கை தான் பெலன். சில பேர் நினைக்கிறாங்க நல்லா கூச்சல் போட்டு தையா தக்கான்னு குதிக்கிறது பெலன். இல்லைங்க. குவைட்னஸ் இன் தி ஸ்பிரிட் இஸ் a strength. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆவியானவர் உங்களோடு கூட பேசட்டும்.
இந்த வார்த்தைகள் கர்த்தருடைய பிள்ளைகளோடு இடைப்படுகிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். மோசே, உன்னுடைய பலன் எப்படிப்பட்ட பலனா இருக்கிறது? அது ராஜாக்களை சந்திக்கிற பலன். உன்னை நான் வனாந்தரத்திலே நடத்தி கொண்டிருக்கிறது உண்மைதான், நீ ஆடுகளை நடத்தி கொண்டிருக்கிறது உண்மைதான், ஆனால் நானே உன்னை அங்கே நடத்தி கொண்டு போகிறேன். இந்த ஆடுகளை கொண்டு போய் நீ சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்ப்பாய், நானும் உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்ப்பேன். என் மகனே, நான் உன்னை அமைதிப்படுத்துகிறேன். என் மகளே, உன்னை நான் அமைதிப்படுத்துகிறேன். நீ தற்சமயம் கடந்து போகிற பாதையை நான் அறிந்திருக்கிறேன். நீ தற்சமயம் கடந்து போகிற அந்த பயங்கர சூழ்நிலையை நான் அறிந்திருக்கிறேன். உன் கண்ணீரை நான் அறிந்திருக்கிறேன். உன் வேதனை எங்கே போய்விட்டது? என் படிப்பு எங்கே போய்விட்டது? என் பணம் கையால் ஆகாதவனை போல மாறி இருக்கிறேன் என்று சொல்லி யோசிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் வரும், அவருடைய ஆடுகளை நீ மேய்ப்பாய். ஒரு நாள் வரும், அவருடைய ஆடுகளை மேய்ப்பாய். உன் ஆவியை அமர்ந்திருக்க பண்ணுகிறார். He is quietening your spirit. உன் ஆவியை அமர்ந்திருக்க பண்ணுகிறார். எனக்கு தெரியும் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காரியம் நடந்தேறும் பொழுது தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசுகிறார். என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். இந்த சாந்த குணம் உள்ளவனா இருந்தான். நான் ஒன்று சொல்லட்டுங்களா? இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த பாக்கிய வசனங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த பாக்கிய வசனங்களிலே சாந்த குணமுள்ளவர்களை குறித்து ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறார்? சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு? அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். இந்த உலகத்தின் பூமியை சுதந்தரிப்பார்கள். சாந்தமா இருக்கிற அந்த குவைட்டா இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள சாதாரணமா எண்ணிடாதீங்க. அவர் பாவம் வாயில்லாத பூச்சி அமைதியா இருக்கிறார், அவங்கள சாதாரணமா எண்ணிடாதீங்க. அமைதியா இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, மோசே, நீ எல்லாரிலும் சாந்தமா இருக்கிறல்ல, பூமியை சுதந்தரிக்கிற பலன், பூமியை சுதந்தரிக்கிற கிருபை, this is what God will give you brother. ஆகவே இந்த அமெரிக்கை சாதாரணமானதல்ல, தேவன் கொடுப்பது, தேவன் கொடுப்பது. அது தேவ சமூகத்திலிருந்து உட்கார்ந்து நீங்களா அமைதியா இருக்கணும்னு நினைச்சாலும் முடியாது. பார்த்துருக்கிறீங்களா? சில பேர் இருக்கிறாங்க, பேசாம இருக்கிற விரதம் இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பார்த்திருக்கிறேன், அவர்களால் ஒரு மணி நேரம் கூட அப்படி இருக்க முடியாததை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் தேவனே உங்களை நடத்துவார், தேவனே உங்களை நடத்துவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த மோசேயை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மோசேயை கர்த்தர் நடத்தி கொண்டே போனார். பாருங்க, ஆடுகளோடு கூட நடந்த மோசே இப்படி நடத்தி கொண்டிருக்கும் போது, அவன் ஜனங்களை நடத்தி வந்த போது நடந்த காரியம் என்ன? வாசிக்க கேட்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள். வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனிங்க. இங்கே ஆண்டவராகிய தேவன் தான் இவர்களை கொண்டு போய் ஒரு பகுதியில் நடத்தினார். ஈரோத்து பள்ளத்தாக்கு என்ற பள்ளத்தாக்கிலே நடத்தினார். இரண்டு பக்கமும் அவர்களுக்கு மலைகள், பின்பக்கம் பார்வோன் சேனை வந்து கொண்டிருக்கிறது, முன்பக்கம் செங்கடல் இருக்கிறது. இந்த சம்பவத்தை ஒரு 100 முறை வாசித்திருப்போம் கர்த்தருடைய பிள்ளைகள். நிறைய பேர் பிரசங்கம் கேட்டிருப்பீங்க. ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, எந்த பக்கமும் அடைத்து, வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது. இவங்க இருந்த சூழ்நிலை என்ன? அடைத்து போடப்பட்ட சூழ்நிலை. என்ன பண்றதுன்னு தெரியல, நெக்ஸ்ட் ஸ்டெப்பே வைக்க முடியாது, இம்பாசிபிள். இந்த நிலைமையில ஒரு லீடர் இருக்கிறாரு, அவர் எல்லாரையும் நடத்தணும். யோசித்து பாருங்களேன், இந்த சூழ்நிலையில் இப்ப இவங்க, எனக்கு ஒரு ஆச்சரியம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில தலைவர்களாக இருப்பது எவ்வளவு பெரிய தலைவலி என்பது உங்களுக்கு தெரியுமா? நீங்க பாஸ்டர்களை குறித்து பலர் என்னென்னவோ யோசிக்கிறீங்க. ஒரு பாஸ்டர் இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்ன்றது பாஸ்டர்களுக்கு போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. 14ஆம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்கள் எல்லாரும் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்தில் சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். சர்க்காசம், இந்த இங்கிலீஷ்ல இதுக்கு சொல்வாங்க சர்க்காசம், கிண்டல். அதாவது ஒரு மாதிரியான கிண்டல் இது, சர்க்காசம். ஏன்பா, எகிப்துல கல்ற இல்லைன்னு சொல்லிட்டா, எகிப்துல பிரேத குழி இல்லைன்னு சொல்லிட்டா இங்க கொண்டு வந்திருக்கிற, இங்க வனாந்தரத்துல சாகும்படி எங்களை கொண்டு வந்திருக்கிறியே, உனக்கு மனசாட்சி இல்லையா? இப்படியெல்லாம் தலைவனை பார்த்து கேட்கிறார்கள். இவ்வளவுத்தையும் கேட்டுக்கொண்டு பழைய மோசேவா இருந்தா என்ன பண்ணிருப்பார்? யோசித்து பாருங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனா கர்த்தர் பாருங்க, இந்த மோசே இவ்வளவு கடினம், இவ்வளவு பயங்கரங்கள் சூழ்நிலைகள், ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள். 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். எனக்கு ஒரு ஆச்சரியம், இந்த நேரத்தில் மோசே இவ்வளவு கடினமான சூழ்நிலை, சுற்றிலும் முறுமுறுக்கிற ஜனங்கள் அவனை கிண்டல் அடிக்கிறார்கள். மோசே ஸ்பிரிட்ல குவைட்டா இருக்கிறார்.
அவர் அமர்ந்து இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 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 காரியத்தை கர்த்தர் நம்ம கட்டளையிடுவாராக. இயேசுவின் நாமத்தில் அந்த ஸ்பிரிட்ல அந்த அமைதி கட்டளையிடுவாராக. உங்களுடைய ஆவியில் அந்த அமைதி கட்டளையிடுவாராக. எந்த விதமான சலசலப்புக்கு இடம் கொடுக்க வேண்டாம். எனக்காக தேவன் யுத்தம் பண்ணுவார், என்னுடைய காரியமாய் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று தைரியம் கொள்ளுங்கள் ஆண்டுடைய பிள்ளைகளே. இது நடக்கிற காரியம் என்ன? அந்த அமெரிக்கை, அந்த குவைட்னஸ், அந்த அமெரிக்கை மோசேக்கு உண்டாகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு நீங்களும் நானும் கூட ஆண்டுடைய பிள்ளைகளே அற்புதம் பார்க்கணும்னா அந்த குவைட்னஸ், அந்த அமெரிக்கை, தேவன் உங்களை அங்கே கொண்டு போய் விடுவாராக. தேவனே எங்களை கொண்டு போங்கப்பா, ஏசப்பா எங்களை இந்த பகுதி கொண்டு போங்க, அந்த அமெரிக்கை உள்ள ஜீவித்துக்கு கொண்டு போங்க. அவர் எங்களை கொண்டு போவார், என்னை கொண்டு போய் விடுவார். எங்கே கொண்டு போய் விடுவார்? அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை கொண்டு போய் விடுவார். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறார். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது இந்த அமெரிக்கை நம்பிக்கை. முதலாவது அமெரிக்கை என்பதை குறித்து பார்த்தோம். இரண்டாவதாக அமெரிக்கையும் நம்பிக்கையும் உங்கள் பலனாயிருக்கும் என்று ஏசாயா 30:15 வாசிக்கிறோம். அமெரிக்கையும் நம்பிக்கையும் உங்களுக்கு பலனாயிருக்கும். வாசிக்கலாம். ஏசாயா 30:15 மீண்டுமாய் வாசிக்க கேட்போம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று, அமெரிக்கையும் நம்பிக்கையும் உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற ஆமென் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுகிறார்? அமெரிக்கையும் நம்பிக்கையும் உங்கள் பலனாயிருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நம்பிக்கை, ட்ரஸ்டிங் இன் காட், இங்கிலீஷில் குவைட்னஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ்னு இருக்கு. இந்த இடம் தமிழில் நம்பிக்கை என்று சொல்லப்படுகிறது. தேவனையே நம்பி இருப்பது, ட்ரஸ்டிங் இன் காட் அண்ட் காட் அலோன், அவரையே நம்பி இருப்பது. ஏசாயா 26:3 சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளீர். பர்ஃபெக்ட் ஷாலோம், ஷாலோம்னு ஒன்று இருக்குது. பர்ஃபெக்ட் ஷாலோம், பூரண சமாதானத்தோடு அவனை காத்துக்கொள்வீர். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நம்புவது, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம், ஆண்டவரை நம்புவது நமக்கு ஷாலோம், சமாதானத்தை கொடுக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. இந்த ஏசாயா 30 மீண்டுமாக நீங்கள் திருப்பிக் கொள்ளணும். எந்த சூழ்நிலையிலே கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்றாரு, அமெரிக்கையா இரு, நம்பிக்கையா இரு, என்ன நிலைமையில சொல்றாரு? ஏசாயா அந்த கான்டெக்ஸ்ட், அந்த பேசேஜுடைய கான்டெக்ஸ்டை நம்ம வாசிக்கணும். ஏசாயா 30 வாசிக்கலாம். பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி, பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும், பார்வோனின் பலத்தினால் பலக்கவும், எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களும் ஆகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ. கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் எந்த நிலைமையிலே இதை சொல்லுகிறார்? பா, அமர்ந்திரு, நம்பிக்கையா இரு, அதுதான் உனக்கு பலன். என்ன நிலைமையில சொல்றார்? இஸ்ரவேல் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில காணப்பட்டது. அந்த நிலைமையில காணப்பட்ட போது இவர்கள் கர்த்தரை தேடாமல், ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்காமல் எகிப்து தேசத்துக்கு அனுப்புறாங்க ஆட்களை. எங்களுக்கு உதவி செய்ய வருவீங்களா? எங்களுக்கு உங்க ராணுவங்களை அனுப்புவீங்களா? எங்களுக்கு உதவி செய்ய வருவீங்களான்னு சொல்லி கேட்கிறார்கள். அதற்கு தான் கர்த்தர் தம்முடைய தீர்க்கன் மூலமாய் கேட்கிறார், என்னை நம்பாமல், என் வாக்கை கேளாமல், எனக்கு என்னிடத்திலே வந்து ஜெபம் பண்ணாம, என்னிடத்துல வந்து முழங்கால் படியிடாம நீ எகிப்தை கேட்கிற பார். 3 ஏசாயா 30:3 வாசிக்க கேட்போம். பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும், போதும். வேதம் என்ன சொல்லுகிறது? பார்வோன் வருகிறானே, அவனுடைய பலன் உனக்கு வெட்கமாக மாறும். ஆண்டவருடைய பிள்ளைகளை, எவ்வளவு ஆச்சரியமான வார்த்தை. பார்வோன் அந்த காலத்திலே ஒரு நல்ல ஒரு நாடு, பலசாலி, நல்ல அவர்கள் பலமுள்ள ஒரு ராணுவம் இருந்தது எகிப்து தேசத்திலே. ஆண்டவர் சொல்றாரு, பார்வோன் உனக்கு உதவி செய்தால் அவனுடைய பலன் உனக்கு லட்சையாக அல்லது உனக்கு வெட்கமாக மாறிவிடும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நிறைய பேர் கர்த்தரை தேடாமல் வேற வேற இடத்துல சோர்சஸ் தேடினீங்கன்னா அதுவே நமக்கு வெட்கமாக மாறிவிடும். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரையே நம்பியிரு, கர்த்தரையே நம்பியிரு. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டணியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆம், தைரியமா இதை நான் சொல்லுகிறேன். சிங்க குட்டிகளுக்கு தாழ்ச்சி வரலாங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வராது. ஏனால் நீங்களும் நானும் ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அவர் நம்மை விசாரிக்கிறவரா இருக்கிறார். ஆம், அதனால தான் கர்த்தர் சொல்றார், அமெரிக்கை நம்பிக்கையாயிரு, நம்பிக்கையாயிரு. இன் குவைட்னஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ்
shall be your strength. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும். எலியாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திலே எலியா தீர்க்கதரிசியை குறித்து வாசிக்கிறோம். அந்த சூழ்நிலையை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே அவன் வானத்திலிருந்து அக்கினி இறக்கினவன். கர்மேல் பர்வதத்திலே ஒரு பெரிய வெற்றியை கொண்டாடினான். அங்கே பெரிய ஜெயத்தை, வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஜனங்கள் எல்லாம் முழங்கினார்கள். அங்கே ஒரு பெரிய ஜெயம் உண்டாயிற்று. ஆனால் அடுத்த அதிகாரத்தில் யேசபேல் என்ற அந்த ராணி, அந்த பொல்லாத மனுஷி என்ன செய்தாள்? இவனுக்கு சவால் விடுகிறாள். அவன் சொல்லுகிறாள், நாளை 24 மணி நேரம் டைம் தரேன். எலியாவுக்கு தீர்க்கதரிசிக்கு டைம் தராங்க. நல்லா கவனிக்கணும், ஆச்சரியமான ஒரு காரியம். அவள் நாட்டின் ராஜாத்தியாக இருக்கிறாள், ராணியாக இருக்கிறாள். அவள் தீர்க்கதரிசிக்கு கங்கணம் கட்டுகிறாள், 24 மணி நேரத்துக்குள்ளே உன் ஜீவனை எடுப்பேன் என்று சொல்லி. எனக்கு ஒரு ஆச்சரியம், இந்த எலியா பயப்படுகிறான். எலியா பயப்படுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் யோசிக்கலாம், இவ்வளோ பெரிய அக்கினி இறக்கின மனுஷன், எவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்த மனுஷன், அவன் அக்கினி இறக்கினவனா? அவனா இப்படி பயப்படலான்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அதனால தான் யாக்கோபுல வசனம் சொல்லுகிறது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். அவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். உங்களையும் என்னையும் போலவே, இங்கிலீஷ் மேன் ஆஃப் லைக் பேஷன்ஸ் ஜஸ்ட் லைக் அஸ், நம்மை போலவே பாடுகள் இருக்கிற மனுஷன். ஆனால் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளை, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக மிரட்டுகிறாள் யேசபேல். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். அவனுக்கு அது தெரிந்தபோது, அவனுக்கு எலியாவுக்கு இந்த வார்த்தைகள், யேசபேலுடைய வார்த்தைகள் தெரிந்தபோது, எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் அவன் தன் பிராணனை காக்கும்படி ஓடுகிறான். இவ்வளவு வல்லமையான தீர்க்கதரிசி, இத்தனை பெரிதான ஒரு தீர்க்கதரிசி, வானத்திலிருந்து அக்கினி இறக்கின ஒரு தீர்க்கதரிசி, அவனுக்கு பயம். பிராணனை காக்க ஓடுகிறான். அது மாத்திரமல்ல, ஓடுகிறது என்ன, எங்க ஓடுகிறான் பாருங்கள், நல்லா கவனித்து பாருங்கள் அந்த 3ஆம் வசனத்தை. தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். நல்லா கவனிக்கணும், இவர் 2 பேரா போறாங்க. வேலைக்காரனோடு போகிறார். தன் வேலைக்காரனை பெயர்சபாவிலே நிறுத்தி விடுகிறான். நல்லா கவனிக்கணும். இந்த சம்பவங்கள் எலியாவை குறித்து நாம் சில நேரங்களில் கேவலமாய் பேசுவார்கள். ஆனால் இந்த பகுதியில் உங்களை கவனித்து நான் சுட்டி காட்ட என்பது, அவன் பாருங்கள், தன் பிராணனை காக்கும்படி ஓடுகிறான், உண்மைதான். ஆனால் ஒரு பகுதி பெயர்சபாக்கு வந்த பிறகு தன்னுடைய வேலைக்காரனை அங்கேயே நிறுத்திவிட்டு அடுத்த பகுதி வாசிக்கலாம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய், வேலைக்காரனை நிறுத்திவிட்டு தன்னந்தனியாக வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாணம் பண்ணி போகிறான். கொஞ்சம் தூரம் தான். வனாந்தரத்திலே தன்னந்தனியாக ஒரு நாள் பிரயாணம் பண்ணி போகிறான். ஏன் தனியாக போகிறான்? ஆண்டவரே, நான் மனுஷனை இனி நம்புவதில்லை, என் வேலைக்காரனையும் நம்புவதில்லை. உம்மிடத்தில் நான் பேச விரும்புகிறேன் ஆண்டவரே. எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. நான் யாரிடத்தில் போவேன் ஆண்டவரே? அந்த இடத்துல முழங்கால் படிட்டு அவனுக்கு ஜெபம் கூட சரியா வரல. அவனிடத்துல சொல்றான், ஆண்டவரிடத்துல சொல்றான், போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும், எனக்கு போதும் என்று சொல்லி அவன் கண்ணீரோடு அங்க அவனுடைய desperation, he was a despondent prophet there. அவன் ஒரு மிகுந்த வேதனை நிறைந்த, சோர்வு நிறைந்த மனுஷனாக இருக்கிறான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஒரு சூரை செடியின் கீழே அவன் படுத்துக்கொண்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையில தான் எலியாவை காண்கிறோம். இப்படிப்பட்ட நிலைமையில தான் கர்த்தர் எலியாவிடத்திலே பேசுகிறார். 6ஆம் வசனம் பாருங்கள், 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை பார்த்தா தேவன் அவனோடு கூட பேசுகிறார். வாசிக்கலாம், 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை உண்டாகட்டும், ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பினது போல இன்றைக்கு நிறைய பேர், இன்றைக்கு ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி, தேவதூதருடைய ஊழியம் நடக்க போகிறது. அநேகரை தட்டி எழுப்புகிற நாள் இந்த நாளா இருக்க போகிறது. உங்கள் வீடுகளுக்குள்ளே வரப்போகிறார்கள் தேவதூதர்கள். உங்களை தட்டி எழுப்பும்படி வருவார்கள். நான் இதை ஆழமாய் விசுவாசிக்கிறேன். Let it happen Lord. இது நடப்பதாக ஆண்டவரே. தூதர்கள் போகட்டும், தட்டி எழுப்பட்டும் எலியாக்களை. தொடர்ந்து வாசிக்க கேட்போம். எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். பாருங்க, எனக்கு ஒரு ஆச்சரியம். எழுந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்லல, எழுந்து நல்ல வேதத்தை வாசின்னு சொல்லல, எழுந்திருந்து போஜனம் பண்ணு. யூ நீட் ரெஸ்ட், யூ நீட் டு ஈட். உனக்கு சாப்பாடு வேணும்ப்பா, நீ டயர்டாக இருக்கிற, நீ ரொம்ப ரிஃப்ரெஷ் ஆகணும், உனக்கு போஜனம் பண்ணணும்.
நல்லா கவனிக்கணும். உயிர்த்தெழுந்து ஆண்டவராகிய இயேசு கூட சோர்ந்து போன தேவனுடைய பிள்ளைகளாகிய தன்னுடைய சீஷர்களை பார்த்து அவர் எடுத்த உடனே பிரசங்கம்லாம் பண்ணலை. வாருங்கள் போஜனம் பண்ணுவோம்னு சொல்கிறார். உட்காந்து அவங்களோட போஜனம் பண்ணுகிறார். அவரே கறி நெருப்பு போட்டு அவரே அதை பிட்டு அப்பத்தை வைத்து அவரே அவர்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, காட் மீட்ஸ் யூ வித் ஃபுட். உங்களை போஷிக்கிற தேவனாக. இந்த நாட்கள் எப்படி சாப்பிடுவேன்னு தெரியலன்னு வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை போஷிப்பிலே வந்து சந்திப்பேன். இந்த நாட்களில் நீ குறைவில்லாமல் நான் உன்னை போஷிப்பேன். ஒரு சின்ன குறைவில்லாமல் நான் உன்னை போஷிப்பேன் என்று கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ந்து வாசிக்க கேட்போம். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. வனாந்தரத்திலே சூரை செடியின் கீழே யாரும் இல்லாத நிலைமையிலே, வேலைக்காரன் இல்லை, யாரும் கூட இல்லை, அவன் தலைமாட்டிலே என்ன இருந்தது? அழகாக தழலில் சுடப்பட்ட அப்பம், தண்ணீர், இதெல்லாம் அவனுக்கு வைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் அவனுக்கு சொல்றார், எழுந்து புசிப்பா, நீ எழும்பி புசின்னு சொல்றாரு. அதெல்லாம் இந்த சம்பவத்தை நீங்க பிறகு நீங்க வீட்டிலே வாசிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பூமி அதிர்ச்சிக்கு பின்பு அங்கே பூமி அதிர்ச்சி ஒன்று ஏற்பட்டது. அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. சத்தங்கள், பெரிய பெரிய சத்தங்கள் உண்டாகலாம். பெரிய பெரிய பூமி அதிர்ச்சிகள் உண்டாகலாம். பூமி எங்கும் நடுங்குகிற போல செய்திகள் வரலாம். உலகமே கலங்கடிக்கிற செய்திகள் இருக்கலாம். அதிலே கர்த்தர் இல்லை. ஓ ஹல்லேலூயா. அதிலே கர்த்தர் இல்லை. இன்றைக்கு பூமி எங்கிலும் கேட்கறீங்களா, செய்திகள் கேட்கறீங்களா, ஐயோ இப்படி ஆயிட்டது, அப்படி ஆயிட்டது, இந்த ஊர்ல இப்படி ஆயிட்டது. அதிலே கர்த்தர் இல்லை. அந்த அக்கினியிலும் கர்த்தர் இல்லை, அந்த பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இல்லை. எங்கே கர்த்தர் இருக்கிறார்? லிசன் டு இட். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. எத்தனை பேர் 2 கைகளை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்ல போறீங்க? அக்கினிக்கு பின், after all the noise, after all the clutter, after all that was happening, there was a still small voice. ஒரு அமர்ந்த மெல்லிய சத்தம். அந்த அமர்ந்த மெல்லிய சத்தத்திலே கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். என்ன சத்தம் வந்திருக்கிறது பாருங்க. வாசிக்கலாம் 13ஆம் வசனம். அதை எலியா கேட்டபோது, அந்த அமர்ந்த மெல்லிய சத்தத்தை எலியா கேட்டான். இன்றைக்கு விசுவாசியே, தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த வார்த்தையை தான் கர்த்தர் சபைக்கு சொல்லுகிறார். உனக்கு வேறே சத்தங்கள் வேண்டாம், வேற இடத்திலிருந்து வருகிற சத்தங்கள் வேண்டாம். என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். நான் அனுப்புகிற சத்தம், ஆவியானவரே தம்முடைய சபைகளுக்கு அனுப்புகிற சத்தத்துக்கு செவி கொடுப்போம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அங்கங்க கேட்கிற சத்தங்கள் வேண்டாம், அந்நிய சத்தங்கள் வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, அந்நிய சத்தங்களை கேட்டு இயேசுவின் ஆடுகள் ஓடி போகும். Don't listen to heathen voices. பலவிதமான சத்தங்களை நீ கேட்காதே. தேவன் உங்களோடு கூட பேசட்டும், ஆண்டவர் உங்களோடு கூட பேசட்டும். கர்த்தர் தெளிவாக, தீர்க்கமாக, ஆவியானவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட பேசுவாராக. ஆண்டவர் எலியா இடத்துல கேட்கிறாரு. அந்த கெபியின் இடத்துல வந்து கர்த்தர் அவன் இடத்துல கேட்கிறாரு, எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம்? வாசிக்க கேட்போம். அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். கெபியின் வாசலிலே நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அமர்ந்த மெல்லிய சத்தம், ஒரு ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ். அவன் ஊழியத்தையே மாற்றிட்டது, அவன் லைஃபையே மாற்றிட்டது. அன்னைக்கு நான் சொல்லுகிற இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. கர்த்தரிடத்துல முழங்கால் படிட்டு கேளுங்க, என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே, என்கிட்ட பேசுங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க இடி முழக்கங்களின் சத்தம் உண்டாகும். எஸ், அது உலகத்தின் முடிவிலே இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லுகிறது. 7 இடி முழக்கங்கள் வரும். அது வந்து தேவன் உலகத்திற்கே பேசும்படி பேசுவது உண்மைதான். ஆனால் உங்க கூட தனியாய் பேசுவது என்பது எப்படிப்பட்ட வார்த்தை? வேதம் சொல்லுகிறது அமர்ந்த மெல்லிய சத்தம். ஒரு ரகசியத்தை சொல்லிடுறேன். ஆண்டவருடைய தேவனோடு நடக்கிறவங்களை நல்லா பழகினவங்களை கேட்டு பாருங்க. அவங்க கூச்சலிலே கேட்பவர்கள், அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் பேசுகிறதை கேட்பார்கள். உண்மையாய் தேவனோடு நடக்கிற ஊழியக்காரங்களை கேட்டு பாருங்க. உண்மையாய் தேவனோடு நடக்கிற பல மனுஷர்களை கேட்டு பாருங்க. பாஸ்டர், பிரதர், நீங்க எப்படி தேவ சத்தம் கேட்கறீங்க? கேட்டு
கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க, நல்லா ஆராதித்த பிறகு நான் அமைதியாய் காத்திருப்பேன், அந்த அமைதியிலே கர்த்தர் பேசுவார். இன்றைக்கு உங்களுக்கு அதை தான் சொல்லுகிறேன், அமைதியாய் சமூகத்திலே காத்திருங்கள், அவர் உங்களிடத்துல பேசுவார். ஏசாயா சொல்லுகிறான், நான் காத்திருந்தேன், நான் ஆசையாய் உட்கார்ந்தேன், அவர் என்னோடு கூட பேசுவார் என்று நான் ஆசையாய், கல்விமானின் நாவை கொடுப்பார் என்று நான் ஆசையாய் உட்கார்ந்திருந்தேன். அவர் என்னோடு கூட பேசினார். தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். பேசும்படி அவர் இருதயம் வாஞ்சிக்கிறது. அவர் உங்களோடு கூட பேசுவதற்கு விரும்புகிறார். இந்த நாளில் ஒப்பு கொடுப்பீங்களா? நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அமரிக்கை, அமர்ந்திருத்தல், நம்பிக்கை, அதுதான் உங்கள் பலன். இந்த எலியாவுக்கு தேவன் மேல நம்பிக்கை அற்று போயிட்டது. அந்த சூழ்நிலை உண்டாயிட்டது. ஐயோ, ஏசபேல் வராளே, என் பிராணனை வாங்க தேடுகிறாளே என்று பயம் வந்தது. ஆனால் கர்த்தர் அவனிடத்துல மீண்டுமாய் பேசி, அவனிடத்துல மீண்டுமாய் அவனுக்கு தீர்க்க தரிசன வார்த்தையை அனுப்பி, ஓடி போன எலியாவுக்கு கூட அவர் கடிந்து கொள்ளலை. நல்லா யோசித்து பாருங்களேன், அந்த கடிந்து கொள்ளுதலின் சத்தம் எலியாவுக்கு உண்டாகல. எலியாவே, நீ எல்லாம் ஒரு தீர்க்க தரிசியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நான் உன்கிட்ட இவ்வளவு பேசினேன், நீ ஓடுறியே அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவனிடத்துல பேசல. அவனிடத்துல பார்த்து பேசுறாரு, இங்கே உனக்கு என்ன காரியம், நான் உனக்கு வைத்திருக்கிற காரியம் என்ன என்று சொல்லி கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. இந்த சூழ்நிலைகளுக்கு பிறகு எலியாவுக்கு ஒரு கம்பெனி கொடுக்கிறார். ஒரு நல்ல விசேஷமான ஒரு ஊழியக்காரனை, அவனுக்காக ஒரு கம்பெனி. இத்தனை ஆண்டுகள் அவன் தனியே ஓடினான். இப்பொழுது அவனுக்கு எலிசா என்ற ஒரு ஊழியக்காரனை, ஒரு கம்பெனி கொடுக்கிறார். நான் ஒன்று சொல்ல விரும்பட்டுங்களா? தனியே ஓட வேண்டாம், யாரும் தனி மனுஷனாக ஓட வேண்டாம். எந்த ஆட்களும் நீங்க தனியாய் இந்த ஜெயங்களை எடுக்க முடியாது. உங்களுக்கு சபை வேண்டும், உங்களுக்கு ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் வேண்டும், அதுதான் சபை. இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட எல்லாம் தன்னந்தனியா இருக்கிறது போல இருக்கும். வீடுகள் தோறும் அப்பம் பிட்டுக் கொள்ளுங்கள், வீடுகள் தோறும் கைப்பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிந்த அளவுக்கு கைப்பிடிச்சு மற்றவர்களோடு கூட ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் இணைந்து ஜெபம் பண்ணுங்கம்மா, ஜெபம் பண்ணுங்க. தனியே இதை தாண்ட முடியாது. ஒண்டியாய் நின்று விழுகிறவனுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் இந்த நாளிலே முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, நான் அமெரிக்கையாக இருப்பேன், நான் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஒருவேளை விசுவாசத்தை இழந்து போகிற சூழ்நிலை வந்திருக்கலாம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசுகிறார். உன்னை மீண்டுமாய் நான் எடுப்பித்து நான் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க வைப்பேன். எலியாவே, நீ மீண்டுமாய், உனக்கு ஊழியம் உண்டு, நீ ஓடி முடித்து விடவில்லை, உனக்கு நான் வைத்திருக்கிற காரியம் உண்டு. எலியாவே, மோசே, எல்லாம் இழந்து போய் மாமனார் ஆட்டை மேய்த்து கொண்டு நீ சீனாய் மலை அருகாமையில இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன் மோசே. ஆனால் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். எரிகிற அந்த முள்செடியிலே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். செடியில் தோன்றினவருடைய தயவு உனக்கு உண்டாகும். நீ மீண்டுமாய் எழும்புவாய். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு வார்த்தை அனுப்பினதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, எங்கள் எல்லாருக்கும் அமெரிக்கையும் நம்பிக்கையும் பலனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பூமி நிலை மாறலாம், சமுத்திரங்களுக்குள்ளே மலைகள் தள்ளுண்டு போய் விழலாம், ஆனால் நாங்களோ அமர்ந்திருந்து தேவன் என்பதை அறிந்து கொள்வோம். அவரே தேவன் என்பதை அறிந்து கொள்வோம் என்று இந்த நாட்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் மேல் ஆசீர்வாதமான வார்த்தைகள் வந்திருக்கிறதுக்காக நன்றி. உடைய பிள்ளைகள் மேல் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் வந்திருக்கிறதுக்காக நன்றி. ஆசீர்வதியும். சபையை போஷிக்கிறவரே, உடைய சபையை ஆசீர்வதியும் அப்பா. இந்த காலங்களிலே உடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.